ஸோ சரி ஸோ நான் வந்து எங்கே போயிட்டுருக்கேன்னா பாபா படம் ரிலீஸ் ஆகிருக்கு, அதை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். கால் பண்ணி தேர்ட் நேம் தான் இருந்தாங்க. ஆமாம் நான் ப்ளஸ் கனி வந்துருக்கோம். அவங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம வந்து ஸ்க்ரீன் மாறி போயிடும். நம்ம ஸ்க்ரீன் செகண்ட் ஸ்க்ரீனு படத்துக்கு வந்துருக்கோம். நீங்க பாபா வேலை உன்னை தேடி வருமா, வேலை தேடி விரைந்து போ, தேடி செல்லும் காதல் காதலில்லை நண்பா, உண்மை காதல் சொல்லவா, நல்ல காதல் என்பது என்ன, தேடி வந்த காதலை. ஹலோ கைஸ், நம்ம சேனலில் ஒரு ஃபஸ்ட்டு மூவி ரிவ்யூ இது. பார்க்க போனால் வந்து மூவி ரிவ்யூக்கு வந்து எந்த மூவி ஃபஸ்ட்டு பண்ணாலும் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். சரி ஓகே, ஏதோ நல்ல மூவியாக மீன்ஸ் நல்ல எல்லாட்டும் போய் ரீச் ஆகிற மாதிரி ஒரு மூவியாக பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். நம்ம சேனல் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி மூவி எதுவும் வரலன்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனல் ஆரம்பித்து லாஸ்ட் மந்த் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஏதோ அந்த மாதிரி ஒரு மூவி நல்ல மூவி மாதிரி எதுவும் வரல. ஐ மீன் நல்ல பெரிய மூவி மாதிரி எதுவும் வரல. ஸோ நம்ம தலைவரோட படம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு, பாபா. ஸோ அந்த படத்துக்கே ரிவ்யூ பண்ணிடலான்னு பண்ணியிருக்கோம். படத்தோட காஸ்டிங் பற்றி சொல்ல தேவையில்லை, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். தலைவர் இருக்கார், மனிஷா கொய்ராலா அவங்களுக்கு ஜோடியாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் நம்ம ஏஆர்ஆர் பண்ணியிருக்காரு. படம் எடுத்தது பாப்புலர் டேரக்டர் சுரேஷ் கிருஷ்ணன், அவர் தான் நம்மளோட தலைவரோட பாஷா படம்லாம் எடுத்தார். காமெடினா நம்ம கவுண்டமணி சார் நடிச்சிருக்காரு, ப்ளஸ் கருணாஸ் நடிச்சிருக்காரு. அப்புறம் தலைவரோட மாமாவாக நம்ம நம்பியார் சார் நடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக படம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ நான் டோட்டல் ரிவ்யூ மாதிரி சொல்லலை. படம் இந்த ரீரிலீஸ் பண்ண படத்தில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அது மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். படத்தில் வந்து நான் நினச்சிட்டு போன நிறைய மாஸ் சீன்ஸ் இருக்குது. அந்த சீன்ஸ்லாம் வந்து எனக்கு ஓகே, அது அந்த சீன் இருக்குது, அது வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி சீன்ஸ் ஒரு 4-5 சீன்ஸ் இருக்குது, அதெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மெயின்லி படத்தில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சீன் கட் பண்ணியிருக்காங்க. எதுன்னு கேட்டிங்கன்னா, தலைவர் வந்து ஒரு சீனில் வந்து ஹீரோயின் வீட்டுக்கு போவாங்க. உங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் நடந்துருக்கோம், அப்போ போவார் தலைவர். அப்போ ஒரு சீன் ஒரு நீ யார் அந்த சீன் ஃபுல்லாக கட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நீலாம்பரி வந்து டைம் கேட்குற சீன் அதுவும் கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தலைவர் வந்து ஆட்டோவில் வந்து இறங்கி ஆட்டோக்காரர் சொன்னார், போயிடாதேன்னு சொல்லுவார். அது ஆட்டோ டிரைவர் வந்து உன்னை விட்டு போன தலைவான்னு சொல்கிறார். அந்த சீனும் கட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் வந்து மியூசிக்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. மியூசிக்லாம் செம்மையாக இருக்குது. அந்த இதில் கேட்கும்போது தியேட்டரில் வந்து இந்த படத்தை பார்க்க போனால் நான் பார்த்த படம் இந்த பார்க்க போனால் பாபா வந்து நான் பார்த்தது வந்து டிவியில் அந்த மாதிரி சன் டிவியில் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். 20 இயர்ஸ் முன்னாடினா சின்ன பையனாக இருந்திருப்பேன், என்னை கூப்பிட்டு போகல. ஸோ வந்து சரி ஓகே, ஒரு வாட்டி தியேட்டரில் பார்த்தே ஆகணுமே தலைவரோட படம். பார்க்க போனால் தலைவரோட படத்துலேயே ரொம்ப பிடிச்ச படமே எனக்கு பாபா தான். அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணால் விட்டுருவேண்ணா. ஸோ போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, சில பல சீன்ஸ் கட்டியிருந்தாலும் மற்றபடி வந்து மியூசிக்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, கலரிங்லாம் பண்ணியிருக்காங்க. கம்மிங் டு கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க.
அந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னென்னா தலைவர் வந்து பாபாஜி கிட்ட கேட்பாரு, நான் இங்கேயே இருந்திருக்கிறேன், நான் இங்கேயே இருந்துடுறேன்னு. அதை என்ன சொல்லுவார், நீ நீ உலகத்துக்கு போ, அங்கே பாரு, நான் வேணுமா இல்லை அவங்க வேணுமா நீயே முடிவு பண்ணிட்டு வா, அந்த மாதிரி சென்ஸ் இருக்கும் ஐ திங்க்ஸ். பட் தலைவர் அதுக்கு என்ன பண்ணுவார், வருவார், பார்ப்பார், அங்கே ஷூட்டிங்லாம் நடக்கும், ஐ மீன் ஷூட்டு. அதை பார்த்துட்டு திரும்ப ஓகே நம்ம தேவை உலகத்துக்கு சொல்லி திரும்பி வந்துடுவார். அங்கே உப்பிட்ட தமிழ் மண் இந்த சாங்கு பேக்ரவுண்டில் போகும். ஆனால் இந்த படத்தில் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் வந்து தலைவர் வந்து மகாவதார் பாபாஜி கிட்ட கேட்குறாரு, நான் உங்கள் கூடயே இருந்துடுறேன். அதுக்கு பாபாஜி வந்து இல்லை இல்லை, நீ வந்து உன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை பாக்கி இருக்கு, அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே தலைவர் திரும்பி வந்துடுறாரு. ஸோ தலைவர் வந்து திரும்பி வந்துடுறாரு. ஸோ இப்படி தான் முடியுது இந்த படத்தோட கிளைமேக்ஸு. மாற்றிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து ஃபஸ்ட்டு படத்தில் வந்து தொடரும் போட்டிருப்பாங்க. இந்த படத்தில் போட்டாங்களா இல்லைன்னு நான் கவனிக்கலை லாஸ்ட்டில். மேபி பார்க்கலாம், தொடரும் போட்டிருக்காங்களா இல்லையான்னு. மேபி போட்டிருந்தா பார்ட் 2 வர சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம சேனலில் ஒரு ஃபஸ்ட்டு மூவி ரிவ்யூ. இப்போ எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து லேக் இருக்கும், ஃப்ளாஸ் இருக்கும். அது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறோம். நீங்கள் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரும் வரை உங்களிடம் இந்த வீடியோ பெறுபவர்கள் பக்கத்தில் ஆள் இல்லை, நம்ம ஃப்ரெண்டு வெளியில் எங்கேயோ போயிருக்காரு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ டைமில் அவர் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்காரு. அதுக்காக நானே இந்த வீடியோ பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அடுத்த வீடியோ வரும் வரை உங்களிடம் வீடியோ பெறுபவன் நான் உங்கள் ரூமர். பாய்.